இடைவிடாது தொண்டாட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அகத்திய பெருமான்ட்ட ஆசி வாங்கி ரெக்கார்ட் போட்டுக்கோங்க. சபை தோன்றிய காலம் முதல், இயல்பு நிலையில் சபை தோன்றிய காலம் முதல் சபையினுடைய ஆசானை தன் நண்பனாக எங்கு சென்று எத்தகைய பணிகளில் ஈடுபட்ட பொழுதும் சபையினுடைய ஆசானை பிரபஞ்ச தொடர்பாளனாக பின் சபையோடு தொடர்புக்குள் வருகின்ற பொழுது ஆசானாக ஏற்று நல் நிலையால் தன் இல்லற நிலைதனை சிவசபையோடு உள்ளுக்குள் அமிழ்த்தி, சிவசபையை தன் இல்லறத்திற்குள் அமிழ்த்தி எத்தகைய பணிகள் செயல்கள் நடந்த பொழுதும் அத்துணை நிலைகளையும் சபையோடு ஒன்றிணைத்து தன் இல்லத்தினை இல் சபையாக, சபையில் ஓர் அங்க சபையாக, பிரபஞ்ச மகா சபையினுடைய கிளைநிலை சபையாக அமைத்து இறை சபை ஆசான் போல் எங்கும் இல்லா நிலை, இவ் ஆசான் போல் எங்கும் நிலையில்லா நிலைதனை உணர்ந்து அமர்ந்து அவன் தாழ்தனை இறுகப் பற்றி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புதமான நூலினை பிரளய பிரவாகம் எடுத்து இயங்கும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண் ஜுவாலையிலிருந்து பெறப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை சித்த ஆற்றலின் மூலமாக பெற்று சுமந்து ஆதி சிவம் அமர்ந்து அவன் உரை நாவினிலிருந்து உரையாற்றும் ஆற்றல் பெற்ற சீடனுடைய மைந்தனாக, சீடனுடைய மைந்தனாக, சீடனுடைய ஆசானின் சீடனாக பிரபஞ்ச மகா சபையிலே எச்செயல் ஆசான் இட்ட அத்தகைய செயல் உத்தரவின் பால் எதிர்நிலை வினா இல்லாது அச்செயல் நன்மை பயக்குமா தீமை பயக்குமா என்ற எதிர்நிலை கேள்விகள் வினா இல்லாது சித்தன் ஆற்றிய உரை, சிவசபை ஆசான் ஆற்றிய அத்தகைய செயல் உத்தரவுதனை தன் செவிகளில் ஏற்றி சிந்தைதனில் அமிழ்த்தி ஆற்றலாய் அச்செயல்தனை ஆற்றி முடித்து திரும்புகின்ற வரை சித்தனோடு அந்நிலை பற்றிய அத்துணை இடர் இன்னல்களுக்குள் சென்று உரையாடி அப்பணிதனை நிறைவேற்றி வருகின்ற அற்புதமான ராமபிரானுக்கு கிடைத்திட்ட ஆற்றல் கொண்ட ஆஞ்சநேய நிலை போல் தன் குலதெய்வ நிலைதனை பேராற்றலாய் விளங்கும் மேற்கு தொடர் மலைதனிலே அமர்ந்து சாஸ்தா வடிவமாக இரு புறவிகளை ஏந்தி வருகின்ற அத்தகைய ஆற்றலோடு இச்சபையிலே வலம் வரும் நல் மைந்தனாய், அகத்திய மைந்தனாய், அகத்திய சீடனது மைந்தனாய், சிவமகா பாலை சித்தனுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பாளனாய் அமர்ந்து சிவசபையின் பணிகளை நடுநிசியும் பகல் நிசியும் பாராது உரைத்த அத்தகைய செயலுக்கேற்ப உத்தரவின் பால் தன் நிலைதனை செயல்படுத்தி வருகின்ற நற்சீடனாக வலம் வரும் ஆற்றலின் மேல் ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகா சபைதனை உள்ளுக்குள் உணர்ந்து தன் இளவயது நிலையாக இருந்த பொழுதும் இவ் இளவயது நிலைகளிலே சிவமகா சூட்சம நூலிலிருந்து வருகின்ற ஆற்றல் கொண்ட அத்தகைய வார்த்தைகளை உள்ளுக்குள் அமிழ்த்தி எதிர்வினா தொடுப்பவனது மறுவினா எழாது அவ்வினாவிற்குரிய
உரைதனை விடைதனை ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து இயம்பி வருகின்ற நற்சீடனுக்கு அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி ஈடு இணையில்லா பிரபஞ்ச மகா சபையிலே தொடர்பாளன் சேவகன் தொண்டன் சீடன் நற்சீடன் பொற்சீடன் என அத்துணை நிலைகளையும் ஓர் நிலையாய் தமக்குள் வைத்து முதன்மை சீடனாய் 11 சித்தர்களிலே ஆற்றலாய் அமர்ந்திருக்கும் மருதாசல மூர்த்தியின் அடிவாரத்திலே அமர்ந்து தவம் இருக்கும் பாம்பாட்டி சித்தனுடைய ஆற்றல் கொண்ட சீடனாக வலம் வரும் முதன்மை சீடனுக்கு அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி இல்லத்தார் யாவருக்கும் இல்லந்தனில் அமர்ந்து சபை நோக்கி செல்கின்ற அந்நிலைதனிலே ஆற்றலாக புன்முறுவல் இன்முறுவலோடு சபை நோக்கி அனுப்புகின்ற அத்தகைய இல்லத்தார் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி பிரபஞ்ச மகா சபையினுடைய தொடர்பு என்பது அவன் ஆயுள் காலம் முழுவதும் நீடித்து நிற்கின்ற அற்புத ஆசிதனை யாம் வழங்கி ஆற்றலோடு சிவமகா பாலை சித்தனோடு அகத்தியனோடு 11 சித்தர்களோடு அமர்ந்து உரையாற்றுகின்ற ஆற்றல் தனை பெருமகா சீடனாக வலம் வர அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். செல்ராஜ், நீ வந்து நினைக்கோ